بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله كما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் அவனுடைய புனிதமிக்க மாதமாகிய ரமலானுடைய மாதத்தின் புனிதம் நிறைந்த இந்த தருணங்களை பயனுள்ள விதத்திலே அமைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றிய அறிகளை நாம் தேடிவிட வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இரவு நேர தொழுகைக்கு பிறகு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த பயான் நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்ற ஒரு தலைப்பின் கீழ் நம்முடைய உயிரினும் மேலான உத்தம நபியின் உன்னத வரலாறை உண்மை வடிவத்திலே தொடர்ந்து நாம் அறிந்து வருகிறோம். அதிலே நேற்றைய தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது பிறந்தார்கள், எங்கே பிறந்தார்கள், பிறந்த அந்த நகரத்திற்குரிய சிறப்புகள் என்ன, அதற்கு அடுத்து அவர்கள் யாருக்கு பிறந்தார்கள், அதாவது அவர்களுடைய பெற்றோர்கள், பாட்டனார்கள் சம்பந்தமான சிறப்புகளையும் அவர்களுடைய வம்சாவளியினுடைய அந்த தொடர்களையும் நேற்றைய தினத்தின் அந்த உரையின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம். இப்ப எப்போ பிறந்தாங்க, எங்க பிறந்தாங்க, யாருக்கு பிறந்தார்கள் என்ற விஷயத்திற்கு பிறகு மிக முக்கியமான சர்ச்சை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் எப்படி பிறந்தார்கள், அவர்களுடைய பிறப்பு எப்படி நிகழ்ந்தது, ஏனைய மனிதர்களை மாதிரி அவர்கள் பிறந்தார்களா, வளர்ந்தார்களா, அல்லது அதை விட்டு மாறுபட்ட விதத்திலே அவர்களுடைய தோற்றமும் நிலவரங்களும் அமையப்பட்ட அடிப்படையிலே அவர்களுடைய அந்த பிறப்பு அமைந்து விட்டதா என்பதற்கு இடையிலே ஒரு பெரிய சர்ச்சை மக்களிடத்தில் இருக்கிறது. அதிகமானவர்களுடைய கருத்து எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மள மாதிரி மனிதர்லாம் கிடையாது, அவர்கள் ஒளியால் ஆனவர்கள். ஒளியால் யார் படைக்கப்பட்டிருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய எத்தனையோ படைப்புகள் இருக்கிறது. அந்த படைப்புகள்ல எந்த படைப்பை அல்லாஹ் ஒளியால் அமைத்திருக்கிறான்? மலக்குமார்களை தான் அமைத்திருக்கிறார், மாணவர்களை, பரிசுத்தாக்களை தான் அந்த விதமான ஒளி என்ற அந்த ஒரு மெட்டீரியலை கொண்டு அல்லாஹ் படைத்திருக்கிறார். அப்படியான அந்த மாணவர்களுடைய படைப்போடு சம்பந்தப்படுத்தும் விதமாக நபிகள் நாயகத்தை நம்மள மாதிரி மனிதர் என்று நினைச்சிடாதீங்க, அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், நூர் என்று சொல்கிறார்கள். நூறுனா நம்ம 100 என்ற அந்த மாதிரி நூறு இல்லை, வெளிச்சத்திற்கு சொல்வார்களே அரபியிலே, உருதுவில, அப்படியான அந்த ஒளியால் அவர் அமைய பெற்றவராக இருக்கிறார் என்ற விதத்திலே தான் அதிகமானவர்களுடைய கருத்து அமைந்திருக்கிறது. மக்களுடைய நம்பிக்கை அந்த விதமாக அமைந்திருக்கிறது. அதே விதமா எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியில் இருந்து வருகின்ற அந்த வியர்வை இருக்கிறதே, அது இத்தர் மாதிரியானது. இத்தர் சென்ட் பூசுவோம் இல்லையா, சென்ட் மாதிரி அவர்களுக்கு மனிதர்களுக்கு ஏற்படுற மாதிரியான உபாதைகள், மனநலம் போன்ற அந்த தேவைகள்லாம் அவங்களுக்கு ஏற்படாது. அப்படியே அந்த தேவை ஏற்பட்டாலும் நம்மள மாதிரி அசுத்தமா கலீஜா இருக்காது, அது எல்லாமே சுத்தமானது, நோய்க்கு
அந்த வியர்வைக்கு ஒரு விதமான விளக்கம், அவர்களுடைய உமிழ்நீருக்கு ஒரு விதமான விளக்கம் என்று சொல்லி ஒரு வித்தியாசமான தோற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்ட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இப்ப இதை கொண்டு என்ன நோக்கம் தெரியுமா? நல்ல தெரிஞ்சுக்கங்க. நேற்றைய தினத்துல ஒரு விஷயத்தை நான் பதிய வச்சேன். இது எப்பவும் நீங்க ஆழமா பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகச் சிறந்த ஒரு விற்பனர், மிகச் சிறந்த அறிஞர். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்துவிட்டு என்ன சொன்னாங்க? நேற்று ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லி இருக்கோம். என்ன சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய நினைவாற்றலுக்கு ஒரு டெஸ்ட். அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக நியமிக்கப்பட்டதற்கு பிறகு உள்ள ஒவ்வொரு தகவலுக்கும் ஆதாரபூர்வமான அந்த செய்திகள் நமக்கு துணையாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் தூதராக நியமிக்கப்படுவதற்கு முன்னால் அவங்களுடைய பிறப்பில் இருந்து 40 வருஷம் வரைக்கும் எத்தனை தகவல் நமக்கு கிடைக்கிறதோ அதிலே 95% பொய்யான தகவல்களாக இருக்கிறது. வெறும் 5% மட்டும் அவருடைய பேரு, அவருடைய தகப்பனாருடைய பேரு, தாத்தாவுடைய பேரு, அவருடைய தாயாருடைய பேரு என்ற விதத்தில் பல தகவல் நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு 5% தகவல்களுக்கு தான் ஆதாரம் இருக்கிறதே தவிர மீறி உள்ள 95% தகவல்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அனைத்தும் புனையப்பட்டது, இட்டு கட்டப்பட்டது, பொய்யாக எடுத்து சொல்லப்பட்டது என்று இப்னு ஹஸம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாமா ஷிப்லி அவர்களும் கூட இதை அவர்களும் அவங்களும் இதை உறுதி கொள்கிறார்கள். இந்த விதமாக நீங்கள் பார்க்கலாம். அப்ப அந்த விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தோற்றத்தை மனிதர்கள் மாதிரி இல்லை என்று சொல்லி மனிதர்களை அதிகமாக வழிகெடுக்கிறார்கள். இன்னைக்கு அதிகமான வழிகேடு வந்திருக்கிறது என்றால் தர்கா வணக்க வழிபாடுகளா இருக்கட்டும், ஷிர்கா இருக்கட்டும், பிதத்தா இருக்கட்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட அந்த மக்களிடத்திலேயே இப்படிப்பட்ட இந்த ஷிர்க்கும் பிதத்தும் நுழைந்திருக்கிறது. ஷிர்கிலே பிதத்திலே மூழ்கியவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் காரணம் என்ன தெரியுமா? எங்கிருந்து ஆதாரங்கள் பிடிக்கிறாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் தூதரா நியமிக்கப்படுவதற்கு முன்னால் உள்ள அந்த 40 வருஷம் அதெல்லாம் இல்லாத பொருளாத விஷயங்களை சொல்லி அற்புதத்தை பாருங்க, ஆனா பாருங்க மோடிகார பாருங்கள் என்ற விதத்தில மக்களை வெளியெடுக்கக்கூடியதை நாம் பார்க்கலாம். இப்ப ஷியாங்கிற அந்த கொள்கையெல்லாம் இருந்து பாருங்க, அதனுடைய அடித்தளங்கள் எல்லாம் நபியாக ஆனதற்கு பிறகு என்பதை விட நபியா ஆக்கப்படுவதற்கு முன்னால் உள்ள அந்த காலகட்டத்தில் இருந்துதான் அதிகமான தகவலை எடுத்திருப்பார்கள். அந்த தகவல்கள் அனைத்தும் பொய்யானது என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த மாதிரி ஒரு தகவல் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதரா பிறக்கல, ஒரு பெரிய நூறாக வெளிச்சமாக வந்தார்கள். ஒரு பெருத்த நூல் ஆமினா அவர்கள் இருக்காங்க, நபிகள் நாயகம் அவர்களுடைய தாயார், அவர்களுடைய தாயாருடைய வயிற்றுக்குள்ள வெளிச்சம் வந்து சடன் அவங்களுடைய வயிறை கிழித்து கொண்டு அது வெளியே வந்து விட்டது. பொதுவாக எந்த குழந்தையா இருக்கட்டும் எங்கிருந்து பிறந்து வருவார்கள்? தாயாரிடத்தில் இருந்து பிறப்பு உறுப்பின் வாயிலாகத்தான் வருவாங்க. பிறப்பு உறுப்பின் வாயிலாக அது எதுக்கு அந்த மாதிரியான ஒரு அசிங்க நபிகள் நாயகத்திற்கு என்பதற்காக எப்படி சொல்றாங்க? அப்படி வாய் வழியா அந்த 100 உள்ள போச்சான், வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வருவது, வேற பாதை வழியாக வரவில்லை. இதெல்லாம் நபிகள் நாயகத்துக்கு சிறப்பை சேர்க்கிறார்களாம். இதுதான் சிறப்பு. அவர்கள் முழுக்க மனிதராக இருந்து ஆசாபாசங்களுக்கு உட்பட்டவராக இருந்து கரெக்டா நடந்தாங்கிறது சிறப்பா? இல்ல அவங்க மனிதர்கள் அந்த மாதிரி இல்லைங்க, அவங்களுக்கு ஆசாபாசம் இல்லைங்க, கோபதாபம் இல்லைங்க, பசித்தாகம் இல்லைங்க, இப்ப இந்த மாதிரியான ஆசாபாசங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருந்து கரெக்டா நடந்தாருக்கிறது பெரிய விஷயமா? எதுக்கு சிறப்பானது? சிந்திக்கவில்லைங்க நம்முடைய சமுதாயம். அந்த விதமா என்ன பண்றாங்க கேட்டா, ஆமினாவுடைய வயிற்றை கிழித்து கொண்டு அவர்கள் வந்தார்கள். இன்னும் ஒரு பேர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் அந்த அந்த அதாவது அந்த ஒரு பிரசவத்தை பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த அறிவு ஞானம் பெற்றவர்கள், அந்த மருத்துவ அறிவை பெற்றவர்கள் யாரும் இல்லை என்ற காரணத்தினாலே அல்லாஹ் அந்த பிரசவத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஜிப்ரீலையே இறக்கினாங்க. ஜிப்ரீலை அல்லாஹ் இறக்கி விட்டான். ஜிப்ரீல் தான் அந்த பிரசவத்தை பார்த்தார்கள். இப்படி எழுதி வச்சிருக்கிறார்கள். அதே விதமாக என்ன பண்றாங்க கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போதே கத்னா செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள். நபிகள் நாயகம் பிறந்தாங்க இல்லையா? பிறக்கும் போதே ஏன் பிற்காலத்தில் அவங்களுக்கு கத்னா செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அது மர்மஸ்தானத்தெல்லாம் மற்றவங்க பார்க்க மாதிரி ஏற்பட்டுமே. அதனால மற்றவங்களுக்கு ஏற்படுற அந்த ஒரு இழிநிலை நபிகள் நாயகம் வரக்கூடாது என்பதற்காக தாய் வயிற்றில் இருந்து அவங்க வரும் போதே கத்னா செய்யப்பட்டவர்களாக அவர்கள் பிறந்தார்கள். அதே விதமாக தொப்புள் படி இருக்கிறது. தொப்புள்
தொப்புள் கொடிங்கிறது சேர்ந்தானே இருக்கும். பொதுவாக எந்த ஆண் குழந்தை பிறக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் அவங்களுக்கு உணவு என்பதை அந்த கரு வளர்வது என்பதை எதை கொண்டுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்களுடைய பெண்கள் உங்களுடைய விளைநிலமாக இருக்கிறார்கள். அந்த விந்தணுவை கொண்டு போய் நீங்கள் விதைப்பீர்கள் என்றால் அது எப்படி கொண்டு போய் பூமியில ஒரு விதையை போடும் போது அது உள்ள பூமியை ஆழமாக வாங்கி கொண்டு அது அப்படியே வளர்ந்து அதனுடைய குருத்து வெளியே வந்து அது விருட்சமாய் வளர்கிறதோ அந்த விதமாகத்தான் ஒரு அடித்தளத்தை கருவறையில் அது அமைத்துக் கொள்கிறது. எப்படி அமைச்சுக்கிட்டு அது எப்படி வளர்கிறது என்றால் தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் கரு இருக்கிறது அதற்கும் இடையில அல்ல ஒரு கனெக்ஷனை கொடுக்குறான். அதான் என்ன தொப்புள் கொடி. அதன் மூலமாக நீங்க உணவு போது வாயில தின்னோம்னா என்ன ஆகும், அது அசுத்தத்தெல்லாம் சாப்பிட வேண்டியதாக இருக்கும் என்பதற்காக அல்லாஹ் வாய்க்கு சீர வச்சு வாயை வந்து அங்க துறக்க முடியாத அளவுக்கு ஆக்கி தொப்புள் கொடி வாயில நல்லா கொடுக்குறான் பாருங்க. அது மற்றவங்களுக்கு உங்களுக்கு நமக்கு அது நபிகள் நாயகத்திற்கு தொப்புள் கொடியெல்லாம் கிடையாது. தொப்புள் கொடியெல்லாம் அறுக்கப்பட்ட விதத்துலதான் அவங்க பிறந்தார்கள் என்று சொல்றாங்க. இதுலயே எவ்வளவு முரண்பாடு பாருங்க. 100 ஆனவங்க 100 ஆனவர்களுக்கு கத்ரா செய்யப்பட வேண்டிய தேவை என்ன, 100 ஆனவர்களுக்கு பிரசவத்தை ஜிப்ரீல் வந்து பார்க்க வேண்டிய தேவை என்ன, வெளிச்சத்தை எங்கெல்லாம் நீங்க அடைச்சுதான் வைக்கணுங்கிறது இருக்கிறதா, வெளிச்சத்தை அடைச்சு வைக்க முடியுமா? அதே விதமாக இன்னொன்று என்ன கேட்டா தொப்புள் கொடி அறுக்கப்பட்டவர்களாக அந்த வெளிச்சத்துக்கு தொப்புள் கொடிங்கிறது ஒன்று இருக்கிறதா சிந்திக்கவே இல்லை. பாத்தீங்களா எங்க முரண்பாடு இருக்கமோ அது பொய் என்பதற்கு ஆதாரம் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான், இதைதான் நாம் அறிய வேண்டும். எப்படி பிறந்தாங்க, முழுக்க மனிதராகத்தான் பிறந்தார்கள். மனித குழந்தை ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் எப்படி ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்குமோ அந்த விதமாக முழுமையான மனிதராகத்தான் நபிகள் நாயகம் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், வாழ்ந்தார்கள், அதே விதமா மரணித்தார்கள். முழுக்க முழுக்க மனிதர். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்ற பாருங்க, புல் நபியே இந்த மக்களிடத்தில் நீர் கூறும், நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, இன்னமா நான் இல்லை நான் ஒரு முழுமையான மனிதர், நான் ஒரு முழுமையான மனிதனை தவிர வேறு இல்லை. விசுவுக்கும் எப்படிப்பட்ட மனிதன், உங்களை மாதிரியான மனிதன். நீங்க எப்படி ஆசபாசங்களுக்கு உட்பட்டவராக இருக்கிறீர்களோ, பலவீனத்திற்கு உட்பட்டவராக இருக்கிறீர்களோ, அதே விதமாக உணவுடைய தேவை பசி தாகத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ, அதே விதமாக உறக்கத்தினுடைய தேவை உங்களுக்கு இருக்கிறதோ அந்த மாதிரி உங்களை மாதிரி முழுமையான மனிதராக தவிர நான் இல்லை. உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா, எனக்கு ஏற்கனவே நான் தாயுடைய வயிற்றிலிருந்து வரும்போதே கத்ரா செய்யப்பட்டு வந்தேன், தொப்புள் கொடி அறுக்கப்பட்டு வந்தேன். உங்களுக்கு பிரசவம் பார்த்தவங்க சிஎம்சி டாக்டர்கள், எனக்கு பார்த்தவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில். அப்படி சொல்லல அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்றான், உங்களை மாதிரி உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரிதான் உங்களை மாதிரியான மனிதனை தவிர வேறு இல்லை. உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா, அந்த மாதிரி கட்டுக்கலைகள்ல உள்ள அந்த வித்தியாசங்கள் அல்ல. யூஹா இலைய, எனக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து செய்தி வருகிறது, உங்களுக்கு செய்தி வருமா? வராது. சத்தமா வராது. யூஹா இலைய வராது. நீங்க சத்தமா சொன்னாதான் ஆமா பாப்பா 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 9:45க்கும் நீங்கள் நிலையிலே தான் இருக்கிறீர்கள் நான் கருத்துல இருக்க முடியும். அப்புறமா இல்லைன்னு சொல்லுதுனேன், அவனும் ஆகுது ஓத வேண்டியது. சரி, அப்ப கவனிங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் என்ன சொல்லுமான்னு சொல்றான், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் முழுமையாக உங்களை மாதிரி மனிதரை தவிர வேறு இல்லை. யூஹா இலைய, உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா, எனக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வருகிறது. என்ன வஹி, என்ன வஹி, நீங்க வந்து வித்தியாசமாக 100 ஆனவங்க, நீங்க அந்த மாதிரி வஹி வரல. என்ன வஹி வருகிறது, அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்கள் அனைவருடைய இறைவன் ஒரே ஒருவன் தான். ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. உங்களை யாருக்கு அல்லாஹ்வை சந்திப்போம் என்ற அந்த விஷயத்திலே நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் நல்ல காரியம் செய்யட்டும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருக்கட்டும். இந்த வகை எனக்கு வருகிறது, உங்களுக்கு வரல. வந்த வகையை நான் உங்களிடத்தில் எடுத்து சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுமாறு சொல்றான். அவங்களே சொன்னது கூட இல்ல, அல்லாஹ் சொல்லுமாறு சொல்றான். அப்ப என்ன அர்த்தம், மற்றவங்க மாதிரிதான் பரிபூர்ண மனிதராகத்தான் நபிகள் நாயகம் இருந்தார்கள். ஒளியின் வெளிச்சம் கிடையாது. ஒளியின் வெளிச்சம்ன்றதெல்லாம் இது ஆரம்ப ஃபர்ஸ்ட் நாளுடைய பயான்ல நம்ம சொன்னோம். அல்லாஹ்வுடைய தூதரையா அல்லாஹ் ஒளிங்கிறனா என்ன அர்த்தம், அவர்கள் காட்டிய அந்த பாதை, அவர்கள் சொன்ன அந்த கொள்கை ஒளி மிக்கது. அப்படியே பிரியாத
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து சொல்கிறான். இப்படிதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அவர்களுடைய படைப்பு நூறானது வெளிச்சம் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இது குர்ஆனுடைய 18வது அத்தியாயம் சூரத்துல் கஹஃப் கடைசி வசனம் 118 110வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அதே விதமாக குர்ஆனுடைய 41வது அத்தியாயம் சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், "ஓ நபியே, இந்த மக்களிடத்திலே நீர் கூறும், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை மாதிரியான முழுமையான ஒரு மனிதன் தான். யுஹா இலைய, எனக்கு அல்லாஹ் வஹியை அறிவிக்கிறான். அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்கள் அனைவருடைய இறைவன் ஒரே ஒருவன் தான். ஃபஸ்தகீமு இலைஹி, அதுல உறுதியா இருங்க. ரெண்டு கடவுளும் சொல்லிடாதீங்க, தர்காவும் போயிடாதீங்க, கோயில் குளத்தங்களுக்கு சென்று விடாதீர்கள். அல்லாஹ் ஒருவன் தான் என்ற அந்த ஏவத்துவத்தில் உறுதியா இருங்க. வஸ்தக்பிரு, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க. ஏற்கனவே சிறுக்கிற இடத்துல நீங்க இருந்திருந்தா பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள். வவைலுல் முஸ்லிகீன், யாரை இணை கற்பிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் நாசம் என்று சொல்லுகிறான். நீங்க 41வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்துல பார்க்கலாம். நபிகள் நாயகம் தன்னை பத்தி எப்படி சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ் சொல்ல வச்சு சொன்னது ஒண்ணு, அவர்களே என்ன சொல்றாங்க பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் 4 ரக்காத் தொழுகை வைக்க வேண்டும் என்பதற்காக நிற்கிறாங்க. 4 ரக்காத் தொழுகை எதெல்லாம் வருது? ஸுஹர்ல வருது, அஸர்ல வருகிறது, இஷால வருகிறது. இந்த 4 ரக்காத் தொழுகை நபிகள் நாயகம் தொழுகை வைக்க வேண்டும் என்பதற்காக நிற்கிறாங்க. திடீர்னு மறந்து போய் 2 ரக்காத்ல சலாம் கொடுக்குறாங்க. சலாம் கொடுத்த உடனே சஹாபாவுக்கு கேட்கணுங்கிற ஒரு தைரியம் வரல. இது அன்றாட 4 ரக்காத் தொழுகை பண்ணி நீங்க 2ஓட முடிக்கிறாங்களே, கேட்க வேண்டும் என்ற தைரியம் வரல. இருந்தாலும் என்ன பண்றாங்க, தைரியத்தை வர வைத்துக் கொண்டு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அஹதஸ ஃபி ஸலாத்தி ஷைஉன், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த தொழுகை சம்பந்தமான அந்த உத்தரவு மாற்றப்பட்டு விட்டதா? அது 4 ரக்காத் நீங்க அன்றாட தொழுகை வைப்பீங்களே, நீங்க 2ஓட நீங்க முடிக்கிறீங்களே, அது அந்த மாதிரி மாற்றப்பட்டு இருக்கிறதா? இவர் இப்படிதான் கேட்கணும். அந்த யாரிடத்திலையும் கூட இப்படிதான் காட்டுறியா அவரையா பார்க்கலாம், இப்படி போய் தான் பல இடங்கள்ல நம்ம சண்டையை விலைக்கு வாங்கணும். இப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் ஒரு நயத்தோடு ஒரு முறையோடு இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் இடத்துல அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சட்டம் ஏதாவது மாறி போச்சா? 2 ரக்காத் நீங்க தொழுகை முடிக்கிறீங்களே. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன உமாதாக்க, ஏன் இப்படி கேட்கிறீங்க? சல்லைத்த கதாவ கதா, நீங்க 4 ரக்காத் தானே தொழுகை வைப்பீங்க, இந்த சமயம் நீங்க 2 ரக்காத்தோட முடிக்கிறீங்களே. அப்படியா கேட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உறுதிப்படுத்துறாங்க. கேட்ட உடனே ஒருத்தர் சொன்ன உடனே தொழுகை வைக்கல. அப்படியா, நான் 2 முடிச்சிட்டனும் கேட்டுவிட்டு நான் சொல்ல அதுக்கு அடுத்த 2 ரக்காத் தொழுகை வைக்கிறாங்க. சஜ்தா சஹூ சஜ்தா இருக்கிறது இல்லையா, அதாவது சலாத்துக்கு முந்தி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி, அதுக்கு முந்தி 2 சஜ்தா செய்றாங்க, சலாம் கொடுக்குறாங்க. சலாம் கொடுத்து முடிச்ச உடனே சொல்றாங்க பாருங்க, இன்னஹு லவ் ஹதத ஃபி ஸலாத்தி ஷைஉன் லனபஅதுகும் பிஹி, தொழுகையிலே ஏதாவது மாறுதல் இருந்திருக்கும் என்றால், 4 ரக்காத் நீங்க 2 ரக்காத் தொழுதலாம், 4 ரக்காத் 3 நீங்க சுருக்கிக் கொள்ளலாம் என்பது மாதிரி சட்டங்கள்ல ஏதாவது மாறுதல் இருக்கும் என்றால் அதை நான் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிச்சிருவேன். அறிவிச்சுதான் போய் இமாமத்துக்கு நிற்குவேன். ஆனால் அதுக்கு பதிலாக நான் போய் நின்று திடீர்னு அதில் குறைகள் ஏற்பட்டு விட்டது, நான் அதிகப்படுத்தி விட்டேன் என்றால், வலாக்கின்னி நான் இன்னமா பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை மாதிரியான முழுமையான மனிதர், உங்களை மாதிரியான முழுமையான மனிதர். அன்சாக்கமா தன் சோ, நீங்க நடந்து போற மாதிரி நானும் நடந்து போறேன். இன்னைக்கு மக்கள் அதிகமானவர்கள் எல்லாரும் நிற்பாங்க, 2 ரக்காத் தொழ போறாங்களா, அந்த 2 ரக்காத்லயே ஃபர்ஸ்ட் ரக்காத்க்கு செகண்ட்க்கு எத்தனை பேருக்கு சந்தேகம் வருது? அது 2 சஜ்தா, ஒரு ரக்காத்துக்கு 2 சஜ்தா தான், 2000 சஜ்தா ஒண்ணும் கிடையாது. 2000 வந்தாலும் அவங்க எண்ணிக்கையில குறைவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா ஒரு 2 சஜ்தா தான், ஃபர்ஸ்ட் சஜ்தா செகண்ட் சஜ்தாவா எத்தனையோ பேருக்கு எத்தனை சஜ்தா செய்யறோங்கிறது கூட யாரும் இல்லாம பல பேர் நம்ம பார்த்திருக்கோம். 3 சஜ்தா, ஒரு ரக்காத்துக்கு 3 சஜ்தா, ஒரு ரக்காத்துக்கு 3 சஜ்தா, இப்படிலாம் போகுது. அப்படிப்பட்ட அந்த மனைவிகளுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்னைக்கு என்ன வேணும்னு நிற்கும் போது அதுல கிடைக்காத ராகத்தை வேறுங்க, அப்படியே உலகத்தை அப்படி சுத்தி வரம் வந்துடலாம், அப்படி இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஒருமுக சிந்தனையோட தொழுவதற்கு நாம் முழு முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலாக்கின் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை மாதிரி முழுமையான மனிதன். அன்சாக்கமா தன் சோ, நீங்க மறந்து போற மாதிரி நானும் மறந்து போவேன். ஃபைதா நசீது, நான் மறந்துட்டா பதக்கிருனி, எனக்கு ஞாபகப்படுத்துங்க. ரசூலுல்லாஹ் வெளிச்சமா இருந்திருந்தா, நூறா இருந்திருந்தா மறதிங்கிறது ஒண்ணு உங்களுக்கு ஏற்பட்டுருக்குமா? மறதிங்கிறது மனுஷங்களுக்கு தானே, மலக்குக்கு இருக்குதா? மலக்குக்கு மறந்து போனது எங்கேயாவது இருக்கிறதா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் இருந்து வஹிய ரசூலுல்லாஹ்விடம் கொண்டு போய் கொடுத்துமா என்று அல்லாஹ் சொல்லி இருக்கு. திடீர்னு பல சமயங்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தவர்கள் திடீர்னு பாதை மாதிரி வேறு எங்க போயிட்டாங்கன்ற மாதிரி இருக்கிறதா? பல சமயங்கள் நன்மை
பெங்களூர் போனவங்க எத்தனை பேர் இருக்கானா இல்லையா? பெங்களூர் போயிட்டு ஆஹா இன்னும் சென்னை வரலே, சென்னை பெங்களூருக்கு போன பிறகு சென்னை இங்க வரும், சிரிச்சு பார்க்கணுமா இல்லையா? இந்த விதமா இருந்தோம்னா மனிதர்கள் நடக்கும், மலக்கு கிட்ட நடக்குமா? மனதுக்கு மலக்கும் பூவம் வந்து யாபகம் மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி ஒண்ணு இல்லையே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் மறந்து போயிட்டா எனக்கு ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்றாங்கன்னா முழுமையா அவங்க என்னவா இருந்தாங்க சொல்லுங்க? மனிதராகத்தான் இருந்தார்கள். அவங்க நூறாக இல்லை, ஒளியாக வெளிச்சமாக இல்லை, மனித படைப்பிற்கு அப்பாற்பட்ட விதத்தில் எடுபட்ட விதத்தில் அவர்களுடைய படைப்பு இருக்கவில்லை என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறது. சஹீஹுல் புகாரியில் 401வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அதே நம்ம பார்க்கிற சொல்றாங்க லாத்துத்துலூனிகமா அத்ரத்தின் நசாரா இப்னு மரியமுடைய மைந்தன் ஈசாவை அவர்களுடைய சமூகத்தார்கள் எப்படி ஏற்றி போட்டு புகழ்ந்து விட்டார்கள், அந்த மாதிரி என் விஷயத்துல நீங்க நடக்காதீங்க. இன்னமா அப்துஹு வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அவருடைய தூதர் தான், என்னை நீங்கள் போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்றால் இவர் ஒளியால் படைக்கப்பட்டார், அதனால் செய்யப்பட்டு வெளியே வந்துட்டார், இவருடைய உயர்வையிலே அப்படி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாசனை இப்படி சொல்லாதீங்க. என்ன சொல்லுங்க? இன்னமா அப்துல்லா, இவர் அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க. வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள். இவர் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க அதுக்கு நேர் மாத்தமான ரூட்ல தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒளியால் வந்தாங்க, அவருடைய வேர்வையிலேயே அப்படியே அத்தனுடைய வாசனை, அவங்களுடைய எச்சிலே அப்படியே வந்து கஸ்தூரியுடைய வாசனை என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை வந்து அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுமாறு சொன்னாங்க. அந்த ஒரு விதத்தில் வருகிறதா சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் வந்து நமக்கு பெரிய ஒரு பாடம் படிப்படியாக இருக்கிறது. அதே நம்ம பாருங்க, அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களை ஒரு வித்தியாசமான படைப்பாக ஆக்கி இருப்பார் என்றால் அது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருப்பானே. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பை எத்தனை இடத்துல சொல்றான். ஆதமை மண்ணால் நாம் படைக்கிறோம், மண்ணுங்கிறது உயிரற்றது, உயிரற்ற ஒரு மெட்டீரியல் இருந்து நாம் படைக்கிறோம், உயிருள்ள ஒரு மனிதர் அங்க உருவாகிறார். அதை எத்தனை இடங்கள் அல்லாஹ் சொல்றான். பக்காவாக பியூரான மண்ணில் இருந்து, அது மண்ணுடைய அந்த சத்திலிருந்து அவரை நாம் படைத்தோம். அதான் சொல்றாங்க இல்லையா? வித்தியாசம் தானே, பெரிய அற்புதம் தானே. ஒரு மண்ணு உயிரற்றதில் இருந்து உயிர் உள்ளதை படைப்பது என்பது பெரிய ஒரு விஷயம். அது அல்லாஹ் சொல்றான். அதே விதமா அவர்களுடைய ஜோடி ஹவ்வா எங்கிருந்து படைக்கப்பட்டார்கள்? அவர்களில் இருந்து ஒரு பாட்டை அல்லாஹ் எடுக்கலாம். அது வந்து இந்த விழாப்புறத்தில் இருந்து ஒரு பாட்டை எடுத்து ஒரு பகுதியை எடுத்து அங்கிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தோற்றத்தை கொடுக்கலாம். அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொல்லியா? குர்ஆன் 4வது சூராவுடைய முதல் வசனமே அதானே, இத்தகு ரப்பக்குமுல்லதி கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ கலக மின்ஹா ஸௌஜஹா, அவரிலிருந்து அவருடைய ஜோடியை படைச்சான். சாதாரண இறைவன் இல்ல, அப்படி அற்புதமா இவங்க பிறந்திருப்பாங்க எல்லாம் சொல்லி இருப்பான். அதே விதமா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நாம எல்லாரும் தாய் தந்தையிலிருந்து வந்தோம். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தந்தை இருக்கிறாங்களா? தாய் மட்டும் தானே. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? வஜஅல்னாஹா வபனஹா ஆயத்தல் லில் ஆலமீன். இந்த மரியமையும் மரியமுடைய மைந்தன் மகன் ஈசாவையும் ரெண்டு பெரிய அற்புதமாக நாம் வைத்திருக்கிறோம். மரியமுக்கு எந்த திருமணம் ஆகல, அவங்களுக்கு ஜோடி இல்ல, ஜோடி இல்லாம ஆண் துணை இல்லாமல் அவர் குழந்தையை பெற்றெடுத்தாரு. இவர் ஒரு அற்புதம், அவருக்கு பிறந்த ஈசா அற்புதம். அதான் சொல்றாங்க. அந்த மாதிரி நபிகள் நாயகம் வித்தியாசமான தோற்றமா இருப்பார்கள் என்றால் அல்லாஹ் சொல்லி இருப்பான். இந்த முகமது சாதாரண உங்களை மாதிரி நினைக்காதீங்க, 4 5 10 11 அல்லவர்கள், இவங்களுடைய படைப்பை வித்தியாசம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? சொல்லியிருந்தா சொல்லாததில் இருந்தே நமக்கு எதை எடுத்து காட்டுகிறது? அவர்களும் நம்ம மாதிரி முழுமையான மனிதராக இருந்தார். அது மட்டுமல்லாம இன்னும் சில ஆதாரங்களை நல்ல ஆழமா மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு நான் அதிகமானவர்கள் குழப்பாங்க. நபிகள் நாயகம் அப்படி வேறேன்னு சொல்ல வர்றாங்க. என்ன அர்த்தம்? 5 வேளை தொழுவது மலக்காயிருந்து ஒளியாளான அவங்களுக்கு ஈஸி, நமக்கு கஷ்டம். இரவு தொழுவது அவங்களுக்கு ஈஸி, நமக்கு கஷ்டம். நோன்பு வைக்கிறது அவங்களுக்கு ஈஸி, நமக்கு கஷ்டம். அதே விதமாக அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய இன்னுயிரை தியாகம் அவங்களுக்கு ஈஸி, நமக்கு கஷ்டம். அவன் மலக்கு ஒளி, நம்ம பலவீனம் என்று சொல்லி இந்த விதமாக சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு தில்லு முள்ளு வழியை இந்த மார்க்கத்திலே கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்துகிறார்கள். அதனால இன்னும் நல்ல ஆழமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க முழுமையான மனிதர் தான். என்ன ஆகாரம் தெரியுமா? ஒவ்வொரு போர்க்களம், நேற்று சொன்னமே, ஒவ்வொரு போர்க்களம் எதிரிகள் வருகிறார்கள், தாக்குகிறார்கள், தாடை உடைக்கப்படுகிறது, ரத்தம் பீரிடுகிறது, மூர்ச்சையாய் கீழே விழுறாங்க. வெளிச்சத்திலேயே ஆனவங்களா இருந்தா ரத்தம் வருமா? வெளிச்சத்திலேயே 100 ஆனவர்களாக இருப்பார்கள் என்றால் மூர்ச்சையாய் கீழே விழுவாங்களா? ரத்தம் வருமா? பேஹோஷ் ஆகுவாங்களா? சிந்திக்க வேண்டும். அதே விதமாக
அவர்கள் மட்டும் ஒரு ஒளியால் ஆனவர்களாக இருந்திருப்பார்கள் என்றால் அவங்களுக்கு வறுமை வந்திருக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கூட்டு விட்டு வெளியே வர்றாங்க. அபூபக்கரை பார்க்கறாங்க, உமரை பார்க்கறாங்க, நடு ஜாமத்துல வெளியே அமர்ந்திருக்கிறார்கள். அபூபக்கர் உமர்கிட்ட கேட்கறாங்க, அபூபக்கர் உமரே என்ன விஷயம்? ரொம்ப பசி, கைத்த கிள்ளுது, அதனால வெளியே வந்துட்டோம். இங்கேயாவது நமக்கு ஏதேனும் கிடைக்காதா, உணவு கிடைக்காதா என்ற அந்த தேடல வெளியே உட்காரணும். அல்லாஹ்வுடைய தூதரே, நம்ம பசியின் காரணமா வெளியே வந்து நீங்க ஏன் வந்தீங்க? நடு ஜாமத்துல நீங்க வந்துருக்கீங்களே. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எந்த அல்லாஹ்வுடைய கரத்துல என் உயிர் இருக்கிறது அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியம், எந்த பசி உங்களை வெளியேற்றியது அதே பசி தான் என்னையும் வெளியேற்றியது சொன்னாங்களா இல்லையா? ஒளியால் ஆனவர்களாக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு பசி வந்திருக்குமா? அதே விதமா வெளிச்சத்தாலேயே இவங்க ஆனவர்களாக இருந்திருப்பார்கள் என்றால் நபிகள் நாயகம் வீட்டில் இரவு தொழுகை தொழுவாங்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறுக்கே படுத்திருப்பாங்களாம். குறுக்கே படுத்திருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறுக்கே படுத்திருப்பாங்களே ஜனாசா மாதிரி அவங்க சஜ்தாவுக்கு போகணும் என்ற ஒரு நிலை வரும்போது ஆயிஷாவுடைய அந்த காலில் வந்து இவங்க தன்னுடைய விரலால் குத்துவார்கள். அவங்க காலம் அடைக்கப்பட்ட பிறகு இவங்க சஜ்தாவுக்கு போவாங்க. இப்ப ஆயிஷா இடத்துல ஏன் அவங்க வந்து காலில் குத்தணும், நீங்க ஏன் அப்ப காலம் அடக்கணும், ஏதாவது அடைக்க வேண்டியதான அவங்க சஜ்தாவுக்கு போகும்போது கேட்கும்போது அந்த காலகட்டத்தில் நம்முடைய வீட்டுல விளக்குகள் இல்லை. விளக்கு இல்லாத காரணத்துல ரசூலுல்லாஹ் வெளிச்சத்திலேயே ஆனவங்களா இருந்திருப்பாங்கன்னா இப்ப சஜ்தாவுக்கு போக போறாங்க, நம்ம மடக்கிற வேண்டியதா இருந்திருக்கணுமா இல்லையா? அதே விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரமலான்ல இஹ்திகாஃப் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனைவி சஃபியா வந்து சந்திக்கிறார்கள். சஃபியாவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக வாசல் வரைக்கும் வர்றாங்க. வாசல் வரைக்கும் வந்து விட்டு அந்த சமயத்துல அவங்கள்ட்ட உரையாடி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். 2 சஹாபாக்கள் கடந்து போறாங்க. கடந்து போனவங்கள ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, நான் யார்கிட்ட பேசுறது தெரியுமா? ஒரு அந்நிய பெண்ணிடத்துல பேசவில்லை, மாறு கொடுத்து நான் திருமணம் முடிந்த என்னுடைய மனைவி சஃபியா இடத்திலே தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்க விஷயத்துல அவன் சந்தேகப்படுவோமா? நீ சந்தேகப்பட மாட்டே, சைத்தான் உன் கூட இருக்கிறானே, அவன் சந்தேகத்தை கிளப்பிட்டு போவான். அல்லாஹ்வுடைய ரசூல் யாரோ உங்களைகிட்ட பேசிட்டாங்களா என்னவோ? நபிகள் நாயகம் வெளிச்சத்தாலேயே ஆனவங்களா இருந்திருந்தா அங்கிருந்து பவர் வந்து ஜெனரேட் ஆகக்கூடியதாக இருந்திருக்கும் என்று சொன்னா போற 2 சாமி நல்லா பார்த்து போயிருப்பாங்க. இது ரசூலுல்லாஹ் தான், இது அவங்களுடைய மனைவி தான், இது பள்ளியாசலுடைய வாசல் தான், ரசூலுல்லாஹ் தான் தன்னுடைய மனைவி இடத்துல தான் பேசி கொண்டிருக்குமா இல்லையா? ரசூலுல்லாஹ் ஏன் கூப்பிடணும், அவங்களுக்கு என் மனைவி தான் என்று ஏன் சொல்ல வேண்டும்? வெளிச்சத்தால் அவங்க ஆனவங்க இல்லை, மனிதர் மாதிரி அனைத்து 4 5 10 11 முழுமையான மனிதர் தான் என்பதற்கு இந்த செய்திகள்லாம் ஆதாரமாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பொதுவான தகவலாக இருக்கிறது. சரியா? ஆக எப்படி பிறந்தார்கள் அவர்கள்? முழுமையான ஒரு மனிதராகத்தான் பிறந்தார்கள். இந்த ஆதாரங்கள்லாம் வச்சுக்கங்க. யாரேனும் சொல்வார்கள் என்றால் அங்க நீங்க வந்து சுழற்றிக் கொள்வதற்கு இந்த ஆதாரங்கள்லாம் போதுமானதாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், சத்தியத்தை அசத்தியத்தின் மீது நாம் வீசுகிறோம், அந்த அசத்தியத்தை இது நொறுக்கி விடுகிறது, கடைசி அசத்தியம் அழிந்து போகிறது. இப்படிப்பட்ட ஆதாரங்களுக்கு முன்னால் அந்த அசத்தியம் நிலை பெறாது என்பதை குறித்து இதை எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக நாம் திகழ வேண்டும். அதே விதமாக இப்படி சொல்றாங்களே அவர்களுக்கு நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய அந்த எச்சரிக்கையும் நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம். என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தக்திபு அலைய, என் மீது நீங்க பொய்யை இட்டு கட்டாதீங்க. என்னிடத்திலே இல்லாத விஷயமெல்லாம் இருப்பதாக என்னை சிறப்பிக்கின்றேன் என்ற அடிப்படையில் நீங்கள் சொல்வீர்கள் என்றால் பயணிச்சுன்னார் அவர்கள் இங்கிற பூமியில இருந்துட்டு நரகத்திற்கு முன்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள், ரிசர்வ் பண்றாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதெல்லாம் அவர்கள் ஒளியால் பிறந்தார்கள் என்பதெல்லாம் நபிகள் நாயகத்தின் மீது இட்டு கட்டப்பட்ட பொய்யாக இருக்கிறது. இந்த பொய்யான கொள்கையை யாரை எடுத்து இயம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நம்புறாங்களோ கடைசி நரகம் தான் அவர்களுடைய தங்குமிடமாக இருக்கும் என்பதை நாம் வந்து எச்சரிக்கை பெறுவதற்கு போதுமானதாக இருக்கிறது. அதுக்கடுத்து இப்ப வரலாறு கூட வந்துடலாம். எப்போ பிறந்தாங்க அதை நம்ம சொல்லிட்டோம். அதுக்கடுத்து எங்க பிறந்தாங்க, மக்காவில் பிறந்தாங்க, அந்த மக்காவுடைய சிறப்பு சொல்லி இருக்கிறோம். அதே விதமாக அவங்க யாருக்கு பிறந்தாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் சம்பந்தமான பல தகவல்களை இன்றைய தினத்தில் சொல்லி இருக்கிறோம். அதே விதமாக எப்படி பிறந்தாங்க, நான் அவரோட 10 11 முழுமையான மனிதராக அவங்க பிறந்தாங்க என்பதை. அதற்கடுத்து மீண்டும் அந்த அவங்களுடைய வரலாறு கூட நம்ம போகலாம். வரலாறு நம்ம போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் வயிற்றில இருக்கும் போதே அவங்க அனாதையாகத்தான் பிறந்தார்கள். அதாவது அவங்களுடைய தகப்பனார் அப்துல்லா இருக்கிறாங்க, இவங்க பிறக்கிறதுக்கு முந்தைய இறந்து போனாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது சரியானதாக சரியானதா கரெக்டா சொல்லி இருக்கிறாங்க. அதாவது இந்த 100% 5% உண்மையானதா இருக்கு பாருங்க, 95 பொய் இருக்கிறது.
அந்த பொய்யை வந்து இவங்க நேரம் தோல் ஊசி காட்டிட்டோம். இந்த உண்மையை பாருங்க, இது கரெக்டா தான் சொல்லி இருக்கிறாங்க. பாருங்க, உம்மை அவர்கள் சொல்கிறார்கள், பலம்மா வலதத் ஆமினது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆமினா அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் பெற்றெடுத்த போது பாதமா கோபி அபூஹு, அவங்களுடைய தகப்பனார் இறந்து போயிருந்தாங்க. அதாவது வயிற்றுல இருக்கும் போது அவருடைய தகப்பனார் இறந்து போயிருந்தாங்க. அது வயிற்றுல இருக்கும் போதுன்னா அதுக்கு பல விதமான விளக்கம். அதாவது எந்த மாசத்திலே எந்த நாளிலே இவங்க ஒரு மாசம் கருவா இருக்கும் போதா 2 மாசமா 3 மாசமா இல்லாத பொல்லாத எது ஆய்வு செய்யணுமோ அதை ஆய்வு செய்ய மாட்டாங்க. குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு செய்யாம 1 மாசமா குழந்தையா இருக்கும் போதா 2 மாசமா 3 மாசம் கருவா 4 மாசம் கருவா அல்லது அந்த பிரசவிக்கக்கூடிய திரைமாத கர்ப்பிணியா இருக்கும் போது மொத்தா போயிட்டாங்களா, அந்த ஆய்வுக்குள்ள போக தேவையில்லை. இவங்க பிறக்கிறதுக்கு முன்னே அவங்க இறந்து போயிருந்தாங்க. அனாதையாகத்தான் இவர்கள் பிறக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 3313 செய்தியா நீங்கள் பார்க்கலாம். அதே விதமாக வந்து அதற்கு அடுத்த சர்ச்சை என்ன தெரியுமா, அவங்களுடைய பேர் முகமது. யார் வைத்தார்கள் அந்த பேர், எப்போது வைத்தார்கள், அதுக்கு ஒரு பெரிய சர்ச்சை. அது யார் வச்சாங்க தெரியுமா, அவங்களுடைய தாயார் ஆமினா தான் இந்த முகமது என்ற பேர் அவங்களுக்கு வச்சது. இல்லைங்க, அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவங்க வச்சாங்க. அப்துல் முத்தலிப் அபூ தாலிப் வச்சாரு. அப்படி இல்லைங்க, அவர் மீது அபூலஹபுக்கு ரொம்ப முகப்பத்து, அபூலஹப் தான் வச்சாங்க என்று பலவிதமான கருத்து. இன்னும் சில பேர் உள்ள மனிதர்களே கிடையாது, இவர் ஒளியானவர், அவர் அல்லாவே இவர் முகமது பேர் வச்சுட்டான் என்ற விதத்துல பல கருத்துகள். ஏன் பல கருத்து தெரியுமா, பல கருத்து ஏன் தெரியுமா, ஒரு அல்லாஹ்னா சந்தேகம் இருக்குதா, ஏன் சந்தேகம் இல்ல, குர்ஆன்ல இருக்கிறது ஹதீஸ்ல இருக்கிறது. அந்த மாதிரி பக்காவா யார் வச்சாங்கன்ற ஒரு உறுதியான கன்ஃபார்மான தகவல் இல்லாத காரணத்தினாலதான் என்ன அவங்க வச்சாங்க இவங்க வச்சாங்க பல சர்ச்சை. யாரோ ஒண்ணு வச்சாங்க முகமது, நல்ல பேர், புகழுக்கு சொந்தக்காரர் என்பது அதற்கு அர்த்தம். அந்த பேர் வந்து வச்சுட்டாங்க. அதுல வந்து யார் வச்சாங்கன்ற சர்ச்சை மாதிரி எப்போ வச்சாங்க, அன்னைக்கே வச்சாங்க. 3வது நாள் பாத்தியாவதி வச்சாங்க அப்படி சொல்லுங்க. இல்லைங்க 7வது நாள் வச்சாங்க. இல்லைங்க 40 இல்லைங்க 4 மாசம் கழிச்சுதான் அவங்களுக்கு முகமது பேரை வச்சாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சையா. அதனால எங்க வச்சாங்க, காமத்துலா பக்கத்துல வச்சாங்க, இல்லைங்க வேற எங்க கொண்டு போய் ஒரு ரொம்ப புனித ஸ்தலத்திற்கு போய் அங்க வச்சாங்க என்பது மாதிரியான பல சர்ச்சை. யார் வைத்திருந்தார் என்ன, எங்க வச்சா என்ன, எந்த நாள்ல வச்சா என்ன. முகமது என்பது அருமையான பேர், யாரோ ஒண்ணு அல்லாஹ் அறிந்தவர் யார் வைத்தார்கள் என்று அவங்களுடைய பாட்டனாரும் வைத்திருக்கலாம், அல்லது அவங்களுடைய தாயாரும் வைத்திருக்கலாம், அல்லது அவங்களுடைய பெரிய தகப்பனா இருக்காங்க அபூ தாலிப் அவங்களும் வச்சிருக்கலாம். யாரோ அந்த முகமது அப்படிங்கிற பேரை அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூட்டினார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த முகமது அப்படிங்கிற பேர் குர்ஆன்ல எத்தனை இடத்துல வருதுன்னா 4 இடங்கள்ல வருகிறது. குர்ஆன்ல 4 இடங்கள்ல முகமது அப்படிங்கிற பேர் வருது. குர்ஆனுடைய 3வது அத்தியாயத்தினுடைய 144 ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமதுங்கிற பேர் அல்லாஹ் சொல்றான். இது நபிகள் நாயகத்தை தான் குறிக்கும். அதே மாதிரி 33வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்ஸாப் 40வது வசனத்துல மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், ஆரம்பத்துல இந்த முன்னுரையில நான் வாசிச்சு பாருங்க அந்த வசனம். அதே மாதிரி குர்ஆனுடைய 47வது அத்தியாயம் 2வது வசனம் சூரத்து முஹம்மது, பேரே முஹம்மது. 47வது அத்தியாயத்திற்கு சூராவுக்கு பேரே சூரத்து முஹம்மது. அந்த முஹம்மதுங்கிற அந்த சூராவையும் வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வஆமனு பிமா நுஸில அலா முஹம்மது, முஹம்மதுங்கிற பேர் அங்கேயும் அல்லாஹ் சொல்றான். அதே விதமா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நாம் எதை தலைப்பா எடுத்துக்கிறோமோ இதுவும் கூட இந்த வாசகம் குர்ஆன்ல இடம்பெறக்கூடிய ஒரு வாசகம் தான். குர்ஆனுடைய 48வது அத்தியாயம் சூரத்துல் ஃபத்ஹ் 29வது வசனத்திலே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் என்று சொல்லி அல்லாஹ் முஹம்மதுங்கிற அந்த பெயரை சொல்றான். குர்ஆன் மொத்தம் 4 இடங்கள்ல அவர்களுடைய பெயர் இடம்பெறுகிறது அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு நபியுடைய பேர் அதிகமான இடங்கள்ல வருது. அது எது? மூசா அலைஹிஸ்ஸலாம். அதற்கு அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இவங்களுடைய பேர் வருகிறது. இதெல்லாம் நல்ல ஞாபகத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி கூடும். சரியா? அப்ப இந்த மாதிரி நபிகள் நாயகத்துடைய பேர் மொத்தம் குர்ஆன்ல 4 இடங்கள்ல வருகிறது. அதுல குர்ஆனுடைய 47வது அத்தியாயத்திற்கு பேரே முஹம்மது, சூரத்து முஹம்மது. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி பிறப்பாங்க, இவங்க நபி ஆவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஏகத்துவத்தை நிலைநாட்டுவார்கள், தூதுத்துவத்தை எடுத்து சொல்வாங்க. இந்த விஷயம் முச்சென்ற வேதங்களிலேயே இருந்துச்சு. தௌராத்ல குறிப்பு இருந்துச்சு, அதே விதமா இன்ஜீல்ல இருந்துச்சு. ஏற்கனவே ஆரம்பத்திலே நம்ம சொல்லி இருக்கிறோம். வயது கால ஈசாபுல் மரியம யாபனி இஸ்ராயீல், மரியமுடைய மைந்தன் ஈசா தன்னுடைய மக்களிடத்தில் சொன்னார்கள், யாபனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலர்களே. அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தூதரா நியமிக்கப்படுறாங்க. அவர்களிடத்தில் சொன்னார்கள், இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களிடத்தில் தூதராக வந்திருக்கிறேன்.
முஸத்திகல் லிமா பைன யதைய, என் மீது எது இறக்கப்பட்டதோ எனக்கு முந்தி உள்ள அந்த தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனாகவும், வம்பஷிரன் பிரசூலின், ஒரு தூதர் இதற்கு பிறகு எனக்கு பிறகு வருவார் என்ற அந்த சுப செய்தியை சொல்லக்கூடியவனாகவும் வந்திருக்கிறேன். யத்தி மின் பாதி சும்மும் அஹ்மத், எனக்கு பிறகு வருகின்ற அந்த தூதருடைய பேர் அஹ்மத் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தம்முடைய மக்களிடத்திலே சமூகத்திலே அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனுடைய 61வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் சொல்கிறார். அதே விதமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மதுங்கிற பேர் மாதிரி இன்னும் வேற 5 பேர்களும் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். உங்களுக்கு நினைவூட்டும் விதமாக இன்னொரு முறை நான் சொல்லிடுறேன். என்ன முஹம்மதுங்கிற பேரு, அதே விதமா அஹ்மதுங்கிற பேரு, மாஹி என்ற பேர். மாஹிக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லது யம்ஹுல்லாஹு பில் குஃப்ர, என்னை கொண்டு அல்லாஹ் குஃப்ரை ஷிர்கை அழிப்பான், அழிக்கக்கூடியவர். எதை அழிப்பாரு என்றால் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை அழிக்க மாட்டார், குஃப்ரை ஷிர்கை அழிச்சுடுவாரு என்பது அதற்கு அர்த்தம். வானல் ஹாசிர், ஹாசிர்ங்கிறதும் என் பேரு. அல்லது யுஸ்ரன் நாசு அலா கதமைய, நாளை மறுமையில அல்லாஹ் என்னுடைய தலைமையில தான் மொத்த மக்களையும் எழுப்புவான் என்று சொல்லி இருக்கிறாங்க. வானல் ஹாசிர், நான் கடைசி தூதர், எனக்கு பிறகு யாரும் தூதர் இல்லை அப்படிங்கிற விதமா 5 பேர், முஹம்மது, அஹ்மத், மாஹி, ஹாஷிர், ஆபீர் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையான மனிதராக பிறக்கிறாங்க. அவருடைய தாயாருடைய பேர் ஆமினா, தந்தையுடைய பேர் அப்துல்லா, பாட்டனாருடைய பேர் அப்துல் முத்தலிப். அதுக்கடுத்து இவங்க யாரிடத்துல பால் குடித்தார்கள் என்றால் அந்த காலகட்டத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குலத்துல கோத்திரத்துல பிறந்தாங்க, ரொம்ப வசதி நிலையில் உள்ளது, அதாவது மக்களுடைய நன்மதிப்பை பெற்றது. அப்படிப்பட்ட அந்த குறைஷ் குலத்துல அதிலையும் உட்பிரிவாக இருக்கின்ற பனு ஹாஷிம், அவங்க ரொம்ப உயர் நிலையில வைத்து போற்றப்படக்கூடியவர்கள். அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு காந்தாங்க தான் நபிகள் நாயகம் பிறக்கிறாங்க. அவங்களுடைய தந்தை வழி என்பதும் கூட ரொம்ப உயர்மைக்கு பெயர் பெற்றது. அவங்களுடைய தாயார் வழி இருக்குது ஆமினா, அவங்களுடைய தகப்பனார், அவங்களுடைய அந்த காந்தான் இருக்கிறதே அதுவும் கூட ரொம்ப உயர்வானது. அதுல சில பேர் ரொம்ப பச்சாதாக போடக்கூடிய விதத்தை கேட்டாங்க, நபிகள் நாயகம் தாதா வீட்லயே தாதி வீட்லயே வளர்ந்தாங்களா, நானா நானி ஒழுக்கம் வளர்ந்தாங்களா, எங்க போயிருந்தா என்னங்க, எங்க வளர்ந்தா என்ன, ஏதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க உள்ள அந்த ஹத்தை நிறைவேற்றும் விதமா அங்கேயும் போயிருக்கு கூடும் அவ்வளவுதான் சொல்ல முடியும். போனாங்க, இந்த தேதியெல்லாம் போனாங்க, அங்கதாங்க இருக்கிறது ராணி வீடு, அங்க போய் ரெஸ்ட் எடுத்தாங்க, அதான் சொல்ல முடியும். சிந்திச்சு பார்க்கணும், சரியா? அதுக்கடுத்து இப்ப அன்றைய அந்த உயர்நிலையில உள்ளவர்களிடத்துல என்ன மனப்பான்மை இருந்துச்சுன்னா, ஒரு குழந்தை போறதா அதுக்கு பால் ஊட்ட மாட்டாங்க. பாலுங்கிறது இயற்கையா சுரந்து வரும், அதை தன்னுடைய பிள்ளைங்களுக்கு அவங்க பால் ஊட்ட மாட்டாங்க. பால் ஊட்டுவது அது என்னன்னு தெரியல, அவங்க ஒரு நமக்கு ஒத்து வராத ஒரு காரியமாக, ஒரு பணியாகத்தான் அவர்கள் கருதி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்க அந்த உயர்நிலையில உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டா, ஏழை பாதைகளுக்கு கூலிக்கு பால் ஊட்டுமாறு கொடுத்துருவாங்க, கூலிக்கு. அந்த விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட பிறந்த பிறகு அவர்களுடைய தாயாரிடத்தில் பால் குடிப்பதை விட மற்றவர்களிடத்தில் தான் பால் குடிச்சு அவங்க வளர்ந்திருக்கிறார்கள். அதற்கும் கூட நமக்கு ஆதாரம் கிடைக்கிறது. என்ன ஆதாரம் கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகமே சொல்றாங்க பாருங்க, உம்மு ஹபீபா. உம்மு ஹபீபா யாரு? நபிகள் நாயகத்தினுடைய மனைவி. நபிகள் நாயகத்தினுடைய மனைவி உம்மு ஹபீபா என்ன பண்றாங்கன்னா, இவங்க அபூ சுஃபியானுடைய மகள். அபூ சுஃபியான் அதாவது மக்காவில பெரிய அளவிற்கு நன்மதிப்பை பெற்று மக்காவுடைய தலைவர்களிலே ஒருவராக, பிரமுகர்களில் ஒருவராக இருந்த அபூ சுஃபியானுடைய மகள் தான் உம்மு ஹபீபா. உம்மு ஹபீபா என்ன பண்றாங்கன்னா, உம்மு ஹபீபா நபிகள் நாயகம் திருமணம் முடிச்சிருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரொம்ப நேசத்திற்குரிய மனைவிமார்கள்ல உம்மு ஹபீபாவும் திகழக்கூடியவர்களாக இருந்தாங்க. உம்மு ஹபீபா என்ன பண்றாங்க கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சகோதரி, அதாவது என்னுடைய தகப்பனார் அபூ சுஃபியானுக்கு பிறந்த என்னுடைய சகோதரி, அவங்களை நீங்க திருமணம் முடிச்சுக்கிட்டா என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க. கேட்ட உடனே, என்ன உங்க சகோதரியை நான் கல்யாணம் முடிக்கணுமா? அதாவது தமாஷா, அதை முடிச்சா என்ன நடக்கும், முடிச்சா என்ன நடக்கும், அதுதான் நடக்கும். வேற யாரையோ பிடிச்சு வந்தாவே நம்ம வர்ற பாடலும் சொல்லி மாடாது. அந்த மாதிரி இருக்கும்போது சகோதரிக்குள்ள முட்டிட்டு நின்னா என்ன ஆகுது? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க பாருங்க, அவர் துக்கிப்பீன நாளைக்கு, ஓ அதை நீங்கள் விரும்புகிறீர்களோ என்று, அது ஹராம். அதுக்கு அடுத்து அவங்களே சொல்றாங்க, அதை நீங்கள் விரும்புகிறீர்களோ என்று கேட்கிறாங்க. ஆமா, எனக்கு நீங்கள் கணவனா ஆய்ச்ச மாதிரி என் சகோதரிக்கும் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டும், இப்படி ஆசைப்பட்டிருக்காங்க பாருங்க. அப்படி அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் நான் ஆசைப்படுறேன் சொன்ன உடனே, இன்னும் அது எனக்கு ஹலால் ஆகாது. ஏன் கேட்டீங்கன்னா, அக்கா தங்கச்சிய
ஒரே சமயத்துல திருமணம் முடிக்க கூடாது, ஹராம் அல்லவா? அதனால அது வந்து ஹலால் இல்லமா, அது வந்து ஹராமு, தடுக்கப்பட்டது, அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க என்னுடைய திருமணத்துல இருக்கும் போது உங்களுடைய உடன் பிறந்த அந்த சகோதரிகளுக்கு வந்து நான் கல்யாணம் முடிக்க கூடாது, மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது புரிய வைக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு அடுத்து என்ன, அதற்கு அடுத்து என்ன பண்றாங்க கேட்டா அவங்களே கேட்கிறாங்க, ஓ சகோதரி வேணாங்கிறீங்களே, ஒருவேளை அபூ சலமாவுடைய மகள், அவங்க பாருங்க பெண்கள் இடத்துல அந்த பழக்கம் இல்லை, அப்படியேதான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் ஒரு வீட்டுக்கு கூட பயானம் கேட்டுட்டு கொஞ்சம் லேட்டா போனோம்னாக்கா காஜி காசா அங்க 10 மணிக்கே முடியுது, நீங்க 11 மணிக்கு விட்டு வர்றீங்க என்று அது நடக்கதான் செய்யும். வீட்டுக்கு வீடு வாசப்படிக்கிற மாதிரி அந்த விதமாக என்ன ஆகுது கேட்டா அவங்க கேட்கறாங்க, ஓஹோ எங்க சகோதரி வேணாம், ஒரு வேளை அபூ சலமாவுடைய மகளை நீங்க கல்யாணம் முடிப்பதாக எல்லா மக்களும் பேசிக்கிறாங்க, ஒருவேளை அதை முடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குதோ அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியா வம்புக்கு இருக்கக்கூடியவர்களா நீங்க இருக்கிறீங்களே என்று சொல்லி, எப்படி உங்களுடைய சகோதரியை நீங்க இருக்கும்போதே திருமணம் முடிக்கிறது ஹராமோ அவர்களை திருமணம் முடிக்கிறதும் ஹராம். ஏன் கேட்டீங்கன்னா அபூ சலமாவுடைய மகள் தான் யாரு, அபூ சலமாவுடைய, அதாவது இவங்க சொல்றாங்க பாருங்க, ஒரு பெண்மணியை குறிச்சு அந்த பேர் வரல, அவங்களுடைய பேர் என்னன்னு வரல, அபூ சலமாவுடைய மகளும் எனக்கு ஹராம் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய தாயார் நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன். அபூ சலமா மௌத்தா போன பிறகு அவங்களுடைய மனைவி உம்மு சலமாவை நபிகள் நாயகம் திருமணம் முடிச்சிருந்தாங்க. அபூ சலமாவுடைய மௌத்துக்கு பிறகு உம்மு சலமாவை நபிகள் நாயகம் விதவையா இருக்கின்ற அந்த சமயத்துல திருமணம் முடிச்சிருந்தாங்க. இப்ப அபூ சலமாவுக்கு பிறந்த அந்த புள்ள நபிகள் நாயகத்துக்கும் புள்ள தானே, நபிகள் நாயகத்தினுடைய வளர்ப்பு புள்ள தானே, உம்மு சலமாவுடைய புள்ள, இவர்களுக்கு பிறந்தவர்கள் இல்ல, அபூ சலமாவுக்கும் பிறந்தவங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பி ரபீபத்தி பி ஹஜ்ரி, என்னுடைய வளர்ப்பு புள்ள ஆச்சு அது, அந்த வளர்ப்பு புள்ளை நான் எப்படி திருமணம் முடிக்க முடியும் என்று சொல்லிவிட்டு, இந்த உம்மு சலமாவை நான் திருமணம் முடித்து இருக்காவிட்டால், இந்த உம்மு சலமா திருமணம் முடிச்ச காரணத்தினால வளர்ப்பு புள்ள அவங்க, உம்மு சலமா திருமணம் முடித்திருக்காவிட்டால் அவங்க ஹலால் தானே, அவங்களை கல்யாணம் முடிக்கலாம் அல்லவா? அந்த யாரை சொல்றாங்க, உம்மு சலமாவுடைய மக்களை கல்யாணம் முடிக்கலாம். இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்போ நான் முடிக்க முடியாது. ஏன் கேட்டா அவர்களுடைய தகப்பனார், நீங்க எந்த பெண்ணை சொல்கிறீர்களோ அவங்களுடைய தகப்பனார் அபூ சலமாவும் நானும் சுவைபாவிடத்திலே பால் குடித்திருக்கிறோம். சுவைபா என்ற அந்த பெண்மணி இடத்திலே நானும் அபூ சலமாவும் பால் குடித்திருக்கிறோம். அபூ சலமாவும் நானும் அண்ணன் தம்பியா இருக்கும் போது என்னுடைய சகோதரியுடைய மகளை நான் கல்யாணம் முடிக்கலாமா? என்ன சொல்லுவீங்க, அது பாஞ்சாவா பத்திஜாவா? ஒரே இதுவா சொல்லிருக்கேன். சரி, பத்திஜியாக கரெக்டா சொல்றேன். பத்திஜி ஏன்னா பெண்களுக்கு சொன்னமேங்கிறதுக்கா அவங்க பத்திஜி ஆயிடுறாங்க. பால் குடியதனுடைய அந்த ஒரு உறவின் அடிப்படையில அவங்க பத்திஜி ஆயிடுறாங்க. பத்திஜியா இருக்கக்கூடியவர்களை நான் எப்படி கல்யாணம் முடிக்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இலா மாதிரியான இந்த தகவல் சஹீஹுல் புகாரில 5101வது செய்தியாக இடம்பெறுகிறது. இப்ப இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டா, சுவைபா என்ற அந்த பெண்ணிடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் குடிச்சிருக்கிறாங்க. இவர்கள் பால் ஊட்டிய ஒரு அன்னை சுவைபா அவர்கள் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுவைபா யார், அதற்கும் விளக்கம் கிடைக்கிறது. அபூ லஹப் இடத்துல அடிமையா இருந்தவர்கள். அபூ லஹப் நபிகள் நாயகத்தினுடைய பெரிய தந்தை, அதாவது நபிகள் நாயகத்தினுடைய ஒரு பெரிய ஒரு பக்காவான விரோதியா இருந்தாரு மார்க்கத்தின் அடிப்படையில. அப்படிப்பட்ட அந்த அபூ லஹப் இடத்துல இவர்கள் இந்த சுவைபா என்பவர்கள் அடிமையா இருக்கிறாங்க. அந்த சுவைபா இடத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் பால் குடிச்சிருக்கிறாங்க. இது வந்து சஹீஹுல் புகாரில வருதா. இப்ப சுவைபா இடத்துல மட்டும் நபிகள் நாயகம் பால் குடிக்கவில்லை, ஹலீமா சாதியா இடத்துலயும் பால் குடிச்சிருக்கிறாங்க. நம்ம சொல்லி இருக்கிறாங்க, சுவைபாங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து ஹலீமா சாதியா அவர்கள் இடத்துலயும் அவர்கள் பால் குடிச்சிருக்கிறாங்க, பரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க வந்து பால் குடி அன்னை அந்த அடிப்படையில். எப்படின்னு கேட்டீங்கன்னா அது சம்பந்தமான கூட தகவல் நமக்கு கிடைக்கிறது. என்னன்னு கேட்டா, இந்த சாதியா அப்படிங்கிறது ஒரு கோத்திரம். இவங்க மக்காவில் வசிக்கக்கூடியவர்கள் அல்ல, மக்காவிலிருந்து தூரமாக இருந்த ஒரு ஊர்ல வசிக்கக்கூடியவர்கள். இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் கிராம பகுதிகளில் வசிக்கக்கூடியவர்கள். இவங்களுக்கு ஏதோ தொழில் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்படி தொழில் எதுவும் இல்லாத அந்த சமயத்துல ஒரு வருமானம் வேணும் இல்லையா? இவங்க வந்து இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, இப்ப இன்னைக்கும் கூட நம்முடைய பெண்கள் என்ன பண்றாங்க, சைடுல வருமானமாக துணி தைக்கிறது, வேறு விதமாக இந்த காய்கறிகளை கட் பண்றது, வேற அலங்கார பொருட்களை, இந்த மாதிரி எப்படி ஒரு இது இருக்கிறதோ அந்த மாதிரி அந்த காலகட்டத்தினுடைய அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, பெண்கள் தனக்கு குழந்தை பிறக்கும் போது தன்னுடைய
தன்னுடைய குழந்தைகளோடு சேர்த்து மற்ற ஒரு பணக்காரருடைய குழந்தையை வந்து கூலிக்கு எடுத்து பாலூட்டி அந்த அடிப்படையில் வளர்த்து ஆராய்ச்சி கொடுக்கணும். இந்த ஒரு வழக்கம் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. அப்ப அந்த ஹலிமா சாதியா அவர்களே சொல்றாங்க, இதை வந்து அப்துல்லா இப்னு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவங்க அறிவிக்கிறாங்க இந்த செய்தி. இது முஅஜமுல் கபீர், தபரானி அவர்களுடைய முஅஜமுல் கபீர்ல ஆதாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டா, அஸாபத்னா சனத்தன் ஷஹ்பா, நமக்கு ஒரு வருஷம் ரொம்ப கடுமையான வறிய நிலை, ரொம்ப ஒரு வருமானத்துக்கே ஒரு வழி இல்லாத ஒரு நிலை, நம்முடைய ஆளுகள் பால் சுரக்காத அப்படியான ஒரு ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட ஒரு நிலையில இருந்தோம். அப்ப எனக்கு குழந்தை பிறந்தது. அப்ப அந்த குழந்தையோடு சேர்த்து வேற ஒரு பணக்கார குழந்தைக்கு நாம் பாலூட்ட வேண்டும் என்பதற்காக நம்ம முடிவு செஞ்சோம். அதன் மூலமா ஒரு வருமானத்தை ஈட்டலாமே என்பதற்காக முடிவு செஞ்சு நானும் என்னுடைய கணவரும் நகரத்திற்கு மக்கள்லாம் போவாங்க இல்லையா, பாலுடைய அந்த குழந்தைகளை வாங்குவதற்காகவே ஒரு கூட்டமா வருவாங்க. அந்த கூட்டத்தில் நம்ம சேர்ந்து போகலாம் என்று நம்ம முடிவு பண்ணோம். அந்த அடிப்படையில ஒரு கூட்டமா வந்து மக்கள் எல்லாம் போகும்போது குழந்தைகளை பெற வேண்டும் என்பதற்காக வாங்க போகும்போது நான் வந்து அவங்க கூட போனேன். போய் மக்காவுக்கு நமக்காக வந்து அடையிறோம். அடைஞ்ச பிறகு இப்ப புதுசா எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்கிறது என்று ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க, ஒரு கணக்கெடுப்பு. இத்தனை வீட்டுல குழந்தை பிறந்திருக்கிறது, இத்தனை வீட்டினுடைய அந்த குழந்தைகளுக்கு பாலூட்ட வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கிறது. அப்ப அத்தனை வீட்டுகளை அதை நாம பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில எல்லாம் பாக்குறாங்க. பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிறந்திருக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கும் பால் ஊட்டக்கூடிய அந்த அன்னையை அவங்க தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்க, நம்ம வீட்டுல பிள்ளை இருக்குது வாங்க என்று கூப்பிடுறாங்க. வந்து பார்க்கக்கூடிய எல்லா பெண்ணும் பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஏதேனா அனாதை பிள்ளை, இதை வச்சு நம்ம என்ன பண்றது, எல்லாருமே நிராகரித்திருக்கிறார்கள். ஹதீஸ் தெளிவா வருது, இது எல்லாருமே வெறுத்து இது ஒரு அனாதை, தாயிடத்துல வளரக்கூடிய பிள்ளை, தாயிட்ட வளர்ற பிள்ளைக்கு போய் நமக்கு என்ன பெருசா பிள்ளை கொடுத்துட போறாங்க, என்ன சிறப்பு வரப்போகிறது, நம்ம இன்னும் ஒரு பெரிய குடும்பத்தை நம்ம பார்ப்போம், நல்ல தாய் தகப்பன் என்று சொல்லி செழிப்பா சம்பாத்தியம் உள்ள அந்த ஒரு வீட்டுல நம்ம பார்க்கலாமே தவிர இது வேணாம் என்று எல்லாரும் மறுத்தார்கள். நானும் மறுத்து விட்டேன். அவங்க சொல்றாங்க, நமக்கு வேணாம், இதை வச்சுட்டு மாறிக்கிறது எதுக்கு என்று சொல்லி வேணாம் என்று நாம் ஒதுக்கி விட்டோம். ஏன் தெரியுமா, வதாரிக்க அன்னஹு கானா லா அபலஹு, இவங்களுக்கு தகப்பனே இல்லை, மற்றவங்கள்ட்ட அவருடைய பராமரிப்புல உள்ளவர்கள் என்று நான் வந்து இது பண்றேன். அதற்கு அடுத்து அவங்க சொல்றாங்க, என் கூட வந்து எல்லாரும் வந்து நல்ல ஒரு லம்பான அமௌண்ட் பார்க்கணுங்கிறது எல்லாருக்கும் ஆசையா இருந்துச்சு. அந்த மாதிரி எனக்கும் அந்த ஆசை, அதனால இது ஒன்றும் தேராதுன்ற அடிப்படையில நாம் நிராகரித்து விட்டோம். அதற்கு அடுத்து என்னாச்சுன்னு கேட்டா, பகவரிதான் அழகிய வைத்துகு, எனக்கும் சொன்னாங்க அந்த எத்தீமுல, அந்த எத்தீமெல்லாம் வாங்க என்று நானும் நிராகரித்து விட்டேன். அதற்கு அடுத்து என்னாச்சுன்னு கேட்டா, எல்லாரும் அங்க என்ன போய் எல்லாம் கரெக்டா பேசி குழந்தைகளை வாங்கிட்டாங்க. மற்ற பெண்கள் எல்லாம் வாங்கிட்டு இவங்க மட்டும் தான் மிச்சமா இருக்கிறாங்க. யாரு, ஹலிமா சாதியாவுக்கு எந்த குழந்தையும் கிடைக்கல, பெரிய இடத்தினுடைய எந்த தொடர்பும் கிடைக்கல. ஏன்னா கிடைக்காம அவங்களுக்கு குழந்தை கிடைச்ச உடனே எல்லாம் கூட்டமா ஊருக்கு போறாங்களா என்ற தகவல் இவங்களுக்கு வருது. அப்போ இவங்க கணவர் இடத்துல சொல்றாங்க, நமக்கு எந்த குழந்தையும் கிடைக்கலையே, எவ்வளவு கஷ்டத்துல நம்ம இருக்கிறோம், ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்லுவாங்க, கை கெட்டது வாய் கெட்டியது இல்ல எட்டுலன்னு சொல்லுவாங்க இல்ல, அந்த விதமான வெண்ணெய் திறந்து வரும்போது தாலி உடைஞ்ச கதை மாதிரி எதுவுமே நம்ம இடத்துல இல்லாம ஆயிடுச்சு என்று கவலைப்பட்டு கடைசியா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அந்த ஒரு எத்தீமுக்குள்ளே வேணாம்னு சொன்னோமே அதையாவது நம்ம வாங்கிடலாம், இல்லாததுக்கு இதையாவது வாங்கலாமே, நயமாமூச நட்டமாமுங்கிறாங்க, அந்த மாதிரி இதையாவது நம்ம வாங்கலாமே என்பதற்காக போனோம். அவர்களுடைய தாயார் இடத்துல மற்ற பொறுப்பாளர்கள் இடத்துல நாம பேசி அதை நாம வாங்கி கொண்டோம். வாங்கி நம்முடைய வீட்டுக்கு இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சொல்றோம். யார, அதாவது நவீன சிறு பிராயத்தில் உள்ள அந்த சிறு குழந்தையா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு நம்ம போறோம். போற அந்த சமயம் வரைக்கும் அவங்க சொல்றாங்க, எனக்கும் குழந்தை பிறந்திருந்தது, அந்த குழந்தைகளுக்கு என்னிடத்திலேயே சரியா பால் சுரக்காத காரணத்தினால என் குழந்தைக்கே தேவையான அளவுக்கு பால் கிடைக்காது. இரவில் அந்த குழந்தை ஆட ஆரம்பிக்கும். நான் எவ்வளவு வேற விதமாகத்தான் நான் அதை சமாளித்துக் கொண்டது. எப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் ஒரு வளர்ப்பு குழந்தையாக பால் ஊட்ட வேண்டும் என்பதற்காக வாங்கினேனோ, என்னுடைய மார்பகத்துல அதிகமா பால் சுரக்க ஆரம்பித்தது. இதெல்லாம் அவங்க நேரடியாக சொல்கிறார்கள். அதை கொண்டு என் குழந்தைக்கும் நான் புகட்டினேன், இந்த முகமதும் நான் புகட்டினேன். அந்த விதமாக அவங்க நிறைவாக அவர்கள் அப்படி இருந்து பால் குடிச்சு வளர்றாங்க. அது மட்டும் அல்லாம அவர்கள் ஆடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த ஆடுகள் ஒட்டகங்களையும் நபிய பால் சுரந்து அல்லாஹ் பரக்கத்து நிறைய கொடுத்துறோம். எந்த அளவுக்கு கேட்டா அவங்களுடைய கணவரே சொல்றாங்க, வல்லாஹி இன்னீல் அஹ்ஸவு ஹாதிஹி நஸமத முபாரகத்தன், இந்த குழந்தை ரொம்ப முபாரக்கான குழந்தை போல இருக்கிறது, பரக்கத்து
நிறைஞ்சது, என்ன நிலையில இருந்த இந்த குழந்தை வாங்கி வந்த பிறகு ஆகாவோன்னு இருக்கிறது என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கு இவங்க சொல்றாங்க, ஆமா எனக்கும் வந்து பார்க்காத ஒரு நிலையெல்லாம் பெரிய சிரமமா இருந்துச்சு, அவ்வளவு ஈஸியா இருக்கிறது 2 பிள்ளைங்களை வளர்க்கிறது என்ற விதத்துல 2 பேரும் சொல்றாங்க. எந்த அளவுக்குனா மத்தவங்க பெரிய பெரிய இடத்துல போயிட்டு குழந்தைங்களை வாங்கி வந்தாங்களே அவங்களுக்கு இவங்களை பார்த்து பொறாமையை எடுக்க ஆரம்பித்து விட்டது. இது எத்தியும் பிள்ளை வாங்கி இவங்க பின்னடைவை செலுத்தி விடுவார்கள் என்றால் முன்னேற்றத்தை அடைந்து விட்டார்களே என்று சொல்லி மற்றவர்கள் எல்லாம் பேசிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வளர்ச்சியை அங்கு தருகின்றான். அதே ஹலிமத்து சாதியா அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் குடிச்சு அப்படியே வளர்கிறார்கள். வளர்ந்து ஓரளவுக்கு பொதுவா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், வல் வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன், அதிகபட்சமாக 2 வருஷங்கள் அந்த குழந்தைகளுக்கு பால் ஊட்டக்கூடிய ஒரு இதுவாக இருக்கிறது, காலகட்டமாக இருக்கிறது. அந்த காலகட்டம் வரைக்கும் அவங்களுக்கு பால் ஊட்டுறாங்க. அதுக்கடுத்து அவங்கள வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய தாயாரிடத்துல கொண்டு ஒப்படைத்து விடுகிறார்கள். அப்ப அதுல வந்து இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்கிறது. நான் சொன்ன பாருங்க, அதுல ஹலிமத்து சாதியா இடத்திலேயே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, திடீரென்று ஒரு நாள் அவங்க வந்து மற்ற பிள்ளைகளோடு விளையாடி கொண்டே இருக்கும் போது திடீர்னு வந்து ஜிப்ரீல் வந்தாங்களாம். வந்து அவங்களை கொடுத்து போட்டு அவங்களுடைய இதயம் விளக்கப்பட்டு அது மாதிரி நடந்துச்சு. அதை வந்து எப்படி எந்த விதத்துல இதை புரிய வேண்டும் இன்ஷாஅல்லாஹ் இன்னைக்கு நேரம் முடிஞ்ச காரணத்தினால் நாளைக்கு அதை பார்த்துக்கலாம். சரியா? அதற்கு அடுத்து பாருங்க, இன்னும் சில தகவல்கள் இருக்கிறது, சுருக்கமா நான் சொல்லி முடிச்சிருக்கேன். இப்ப வந்து அவர்கள் இடத்துல வளர்ந்தார்கள். பால்குடி அண்ணன் யார் யாரு? ஒன்னு சுவைபா, இன்னொன்னு ஹலீமா, 2 பேர். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது இப்ப சொன்ன இத்தனை தகவலும் தபரானி அவர்களுடைய முஅஜமுல் கபீர்ல 24வது வாரத்தினுடைய 212வது பக்கத்துல இடம்பெற்று இருக்கிறது. அதற்கு அடுத்து பாருங்க, இப்ப இந்த ஆமினா அவங்களுடைய தாயார், அவங்க எப்ப இறந்து போனாங்க? அப்துல்லா அவங்களுடைய தகப்பனாரு இவங்க வயிற்றுல வந்து ஆமினாவுடைய வயிற்றுல இருக்கும்போதே இறந்துனாங்க. அவங்களுடைய தாயாரை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து தாரீக் பின் ஹிஷாம்ல எப்படி வருகிறது என்றால், ஃபலம்மா பலக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தசினீன, அவர்கள் 6 வயதை அடையக்கூடிய சமயத்திலே துவஃபியத் உம்முஹு ஆமினத்து பின்த் வஹப், வஹபுடைய மகளாக இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் ஆமினா இறந்து போனாங்க. ஆமினா இறக்கும்போது அவங்களுக்கு வயசு எவ்வளவு? 6 வயசு என்று இருக்கிறது. இன்னும் சில அறிவிப்புகள்ல இந்த மாதிரி 2 அறிவிப்பு வருகிறது. அந்த 2 அறிவிப்பும் ஓரளவுக்கு நல்ல ஆதாரப்பூர்வமாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில 2 அறிவிப்புகள்ல 6 வயசு வருது, சில அறிவிப்புகள்ல 6 மாத குழந்தையா இருக்கும் போது என்று வருகிறது. அல்லாஹ் 6 மாசத்துல இருக்கும் போது மௌத்தா போனாங்களா, அல்லது 6 மாசத்தினுடைய 6 வருடத்தினுடைய குழந்தையா இருக்கும் போது மௌத்தா போனாங்களா? யார் அறிந்தவன்? அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறார். இது இப்னு ஹிஷாம்ல இடம்பெறக்கூடிய செய்தி. அடுத்து அவங்களுடைய தாயார் இறந்து போன பிறகு பராமரிப்பு அவங்களுடைய பெரிய தந்தை, அதாவது யாரு, பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களிடத்தில் வருகிறது. பலமா பலகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாத்துக்கிறாங்க. தாயார் தகப்பன் இல்லாத காரணத்தினால தாத்தாவுடைய பராமரிப்பு தான் இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அம்மா இடத்துல இருக்கிறாங்க அவங்க. அதுக்கடுத்து என்ன, இப்ப இவங்க 6 வயசுல இருக்கும் போது தாயை இழந்து விட்டார்கள். அதே விதமா 8 வயது உள்ள ஆண் குழந்தையா இருக்கும் போது அவர்களுடைய பாட்டனாரும் இறந்து விட்டார்கள் என்று இதே தாரீக் பின் ஹிஷாம்ல வரக்கூடிய தகவலா இருக்கிறது. இப்ப இப்னு ஹிஷாம் நான் சொல்றது வந்து இதெல்லாம் அது முற்காலத்திலே எழுதப்பட்ட புத்தகம், ஹிஜ்ரி 200க்கு முந்தைய எழுதப்பட்ட புத்தகமாக இருக்கிறது. அதுக்கடுத்து பாருங்க, அபூ தாலிப் அவங்களுடைய பராமரிப்புல வர்றாங்க. அப்துல் முத்தலிப் மௌத்தா போன பிறகு இதுல அதே தாரீக் பின் ஹிஷாம் எப்படி வருது கேட்டா, வக்கான அப்துல் முத்தலிப் அபூ தாலிபை கூப்பிட்டு, எனக்கு பிறகு இந்த குழந்தையை நீங்க பராமரித்துக் கொள்ள வேண்டும், உங்களுடைய முழு கட்டுப்பாட்டை நீங்க வச்சுக்கீங்க என்ற விதத்துல சொல்கிறார்கள். அந்த விதத்துல அங்க வளர்ந்தாங்க. ஏன்னா இவங்க வந்து தகப்பனாருடைய சகோதரா இருக்கின்ற காரணத்தினால் ஒரே குடும்பம் என்ற அடிப்படையில அபூ தாலிபிடத்தில் அவர்கள் வளர்ந்தார்கள் என்று அதே தாரீக் பின் ஹிஷாம்ல இடம்பெறக்கூடிய தகவலாக இருக்கிறது. அதுக்கடுத்து பாருங்க, என்னதான் இவங்க வந்து பாட்டனாரிடத்துல இருந்தாலும் தாயாரிடத்துல இருந்தாலும் அபூ தாலிபிடத்தில் இருந்தாலும் உண்மையிலேயே இவங்களை வளர்ந்தவர்கள் கூடவே இருந்தவர்கள் யார் தெரியுமா? உம்மு ஐமன் இடத்துலதான் இவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். உம்மு ஐமன் யார் தெரியுமா? இவர் நபிகள் நாயகத்தினுடைய தந்தை அப்துல்லா இருக்கிறாங்களே, அப்துல்லாவுடைய அடிமை பெண் தான் இவங்க உம்மு ஐமன் என்பவர்கள். இவங்க அபிசீனியாவை சேர்ந்த கருப்பினத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அவங்க அப்துல்லா இடத்துல அடிமையா இருக்கிறாங்க. அப்ப அடிமையா இருக்கும்போது என்ன கேட்டா, ஆமினாவுக்கு அதாவது அப்துல்லாவுக்கு குழந்தை பிறக்கிறது. பிறந்த பிறகு பக்கானத்து உம்மு ஐமன தஹதனு, இவங்க வந்து அனாதையா இருந்த காரணத்தினால் ஆமினா என்ன பண்றாங்க, ஆரம்பத்துல இந்த பிள்ளைய வந்து பார்த்து கொள்ளக்கூடிய முழு பொறுப்பை உம்மு ஐமன் இடத்துல தான் கொடுக்குறாங்க.
அதுக்கடுத்து சுவைபா இடத்துல கொஞ்ச நாள் வளர்றாங்க, அதுக்கடுத்து ஹலிமத்து சாதியா இடத்துல வளர்றாங்க. அதற்கு அடுத்து முழுக்க பொறுப்பு யாருடைய கையில? என்னதான் தாத்தா அம்மினா என்று சொல்லிக் கொண்டாலும் முழுக்க இவர்கள் உம்மு ஐமன் இடத்திலே தான் வளர்ந்து இருக்கிறார்கள். அவங்களே சொல்றாங்க, பக்கானத் உம்மு ஐமன தஹதுனுஹு ஹத்தா கபீர ரசூல், ரசூலுல்லாஹ் பெரியவராக இளமை வயதை அடைகிற வரைக்கும் அவர்களை வளர்த்த, அதாவது பாலூட்டியவர்கள் அல்ல, வளர்த்த தாயாக இருந்தவர்கள் உம்மு ஐமனாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் பெரியவர்களாக ஆன பிறகு உம்மு ஐமனை விடுதலை செஞ்சு, தந்தையுடைய அடிமை என்பது இவங்களுக்கும் அடிமை தானே, சொத்து தானே, அன்னைக்கு சொத்தாக தான் பார்த்தார்கள் அடிமைகளை. அந்த சொத்து இவங்களுக்கு வருகிறது. அந்த அடிமையை இவங்க விடுதலை செய்யறாங்க. விடுதலை செய்து இவர்களிடத்தில் ஒருவர் அடிமையா இருந்து வளர்ப்பு மகனா ஆக்கி கொண்டார்கள் ஜெயித். அந்த ஜெயிதுக்கும் உம்மு ஐமனை திருமணம் செய்து வைக்கிறார்கள். அந்த ஜெயிதுக்கும் உம்மு ஐமனுக்கும் பிறந்தவர்கள் தான் உசாமா. அந்த உசாமாவை தன்னுடைய பேரப்பிள்ளைங்க ஹசன் ஹுசன் நேசிக்கிற மாதிரி உசாமாவை நேசிப்பாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய வழியினுடைய ஒரு பகுதியில் ஹசனையும் ஹுசைனையும், இன்னொரு பகுதியில உசாமாவை வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சிட்டு அல்லாஹ் இடத்துல துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம ரஹம்ஹுமா, அல்லாஹ் இவங்க ரெண்டு பேரையும் நீ கிருபை செய்வாயாக, ஃபைன்னி அர்ஹமுமா, நானும் இவர்கள் மீது கிருபை செய்கிறேன், எனக்கு ரொம்ப பாசம் இவங்க மீது, அல்லாஹ் உன்னுடைய கிருபை இவர்கள் மீது பொழிய செய்வாயாக என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்வார்கள் என்பதற்கெல்லாம் ஹதீஸ்ல ஆதாரம் கிடைக்கிறது. இந்த உசாமாவுடைய தாயார் தான் உம்மு ஐமன். உம்மு ஐமன் இடத்துல தான் நபிகள் நாயகம் சிறுபிராயத்தில் வளர்கிறார்கள். அவங்க பெரியவர்களா ஆகிற வரைக்கும் உம்மு ஐமன் இடத்துல தான் வளர்ந்தார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 3118வது செய்தியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இதெல்லாம் அவங்களுடைய வளர்ப்பு சம்பந்தமாக. அதற்கு அடுத்து நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் அது அவர்களுடைய இதயம் விளக்கப்பட்டது, அதை நாம் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து இப்ப சரணம் என்ன பண்ணும், பிறந்தாங்க இளமை கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இளமை கட்டத்துக்கு வந்தாச்சு. இளமை கட்டம்னா கிட்டத்தட்ட 15-16 வயதை நாம் கடந்து விட்டோம். 15-16 வயதுக்கு என்ன எது அது நமக்கு தேவையில்லை. அவங்க தூதரா அந்த சமயத்தில் இல்லாத காரணத்தினால இளமை கட்டத்தை அடைந்து விட்டார்கள். அப்ப இளமை கட்டத்தில் அவங்களுடைய நடவடிக்கைகள் என்ன என்று இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள பார்த்துட்டு நேரடியாக அவர்களுடைய நபுவத்துக்கு நாம் சென்றுள்ளோம். வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்